இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே சகோதரிகளே, நம்பிக்கையின் கடைசி கதவு திறந்திருக்கிறது. நிமிஷா பிரியா அவர்களுக்கு அவர்களுடைய தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பம் முதல் இப்போது வரை இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். 2008 நர்ஸ் பணி செய்வதற்காக வேண்டி ஏமன் நாட்டிற்கு பயணமாகிறார் நிமிஷா பிரியா, கேரளாவை சார்ந்தவர். 2011 அவருக்கு டோனி தாமஸ் என்பவரோடு திருமணம் நடக்கிறது. 2 குழந்தைகளும் பிறக்கின்றன. இவருடைய நர்ஸ் பயணத்தின் வெற்றியின் அடுத்தபடியாக இவர் அங்கேயே தலால் அப்தோ மஹதி என்பவரோடு இணைந்து ஒரு மருத்துவமனை நிறுவுகிறார். அதிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தலால் அப்தோ மஹதி அவர்கள் இவருக்கு மோசடி செய்கிறார் என்று தகவல். இவருடைய பங்கை தருவதிலே தாமதம் செய்கிறார், பிரச்சனை செய்கிறார். ஒரு கட்டத்தில் இவர்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொள்கிறார். அவரிடமிருந்து தன்னை மீட்பதற்காக, தன்னுடைய ஷேரை மீட்பதற்காக, மீண்டும் நாடு வந்து விடுவதற்காக பல்வேறு முயற்சிகளை இவர் கையாளுகிறார். ஆனால் அவரிடமிருந்து இவருடைய பாஸ்போர்ட்டை இவரால் பெற முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவருக்கு மயக்க ஊசி செலுத்திவிட்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து அவர் போட்ட ஊசி டோசேஜ் அதிகமானதால் தலால் அப்தோ மஹதி இறந்து போகிறார். 2017 இந்த சம்பவம் நடக்கிறது. இறந்து போன அவருடைய உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் வெட்டி கூராக்கி கவர்களிலே போட்டு ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே மறைத்து வைக்கிறார். அது பிறகு தெரிந்து விடுகிறது. 2018 இவர்தான் கொலையாளி என்பதை போலீஸ் கண்டுபிடிக்கிறார்கள். அவர் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது. 2020 உள்ளூர் நீதிமன்றம் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறது. இஸ்லாமிய ஷரியா சட்டம் அமலிலே இருக்கக்கூடிய ஏமனில் கொலையுண்டவருடைய குடும்பத்தார் கொலை செய்தவரை நினைத்தால் பழிவாங்கிக் கொள்ளலாம், அல்லது தியத் என்கிற ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கவும் செய்யலாம். அந்த குடும்பத்தார் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற சட்டத்தை நிறைவேற்ற பிரியப்படுகிறார்கள். 2020 இப்படி உள்ளூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு அப்பீல் செய்வதற்காக சுப்ரீம் கோர்ட்டை நாடுகிறார் நமது நிமிஷா பிரியா. 2023 சுப்ரீம் கோர்ட்டும் இவருடைய அப்பீலை ரிஜெக்ட் செய்து ஏற்கனவே வந்த தீர்ப்பை உறுதி செய்து இவர் தூக்கு தண்டனை பெற வேண்டிய குற்றவாளி என்று முடிவு செய்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு 2024 ஏப்ரல் மாதத்தில் நிமிஷா பிரியா அவர்களுடைய தாயார் இங்கிருந்து ஏமன் சென்று அங்கேயே தங்கி தனது பிள்ளையை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளிலேயும் ஈடுபடுகிறார். சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சாமுவேல் ஜெரோம் பாஸ்கரன் என்பவர், அதுவல்லாமல் இவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில், அதன் மூலமாக இருக்கக்கூடிய மெம்பர்களை எல்லாம் வைத்து அந்த குடும்பத்தாரிடத்தில் பேசி பார்க்கிறார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய ஈட்டுத்தொகை, நஷ்டத்தொகை அல்லது நஷ்ட ஈடு, பிளட் மணி, இரத்த பணம் என்றெல்லாம் அதற்கு பல பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மன்னிக்க வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. ஆனால் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள். இதன் நீட்சியாக 2025 ஜனவரியில் இப்பொழுது அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய உச்சபட்ச அரசியல் தலைவர், அவருடைய பெயர் மஹதி அல் மஷாத், அவர் இந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்கிறார். தேதி குறித்து தண்டனையை நிறைவேற்றுவதற்கு உத்தரவிடுகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை நமது மத்திய அரசாங்கத்தாலும் மற்றும் பல சமூக அமைப்புகளாலும் முயற்சி செய்யப்படுகிறது. எப்படியாவது அந்த பெண்ணை காப்பாற்றிவிட வேண்டும். அந்த பெண் மீது குற்றம் இருக்கிறது என்று ஒரு தரப்பு சொல்கிறது, இல்லை என்று ஒரு தரப்பு சொல்கிறது, அநியாய கொலை என்று ஒரு தரப்பு சொல்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து அவர் 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறார், ஒரு ஏழை பணிப்பெண்ணுக்கு மகளாக இருக்கிறார் என்பதால் அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது பலருடைய எண்ணமாக இருக்கிறது. ஷரியத் சட்டத்தில் பழி வாங்கலாம் என்பதும் அதற்கு மாற்றாக நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்டு அவரை விடுவிக்கலாம், மன்னிக்கலாம் என்பதும் சரியான சட்டங்களே. இந்த இடத்துல நமது மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது. கடந்த ஞாயிறு திங்கட்கிழமை வாக்கில் நமது அட்டர்னி ஜெனரல், இந்த வழக்கில் நம்மால் இயன்றவரை முயற்சி செய்து விட்டோம், இனி இது முடியாது என்பது போல அவர் கைவிரிக்கும் தோரணையிலே பேசுகிறார். அதற்கு பிறகு இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக முயற்சி செய்தவர்களும் இது விஷயத்திலே நாங்கள் இன்னமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள், பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அனைத்து இந்திய அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் அமைப்புகளுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய
இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தி என்று அன்போடு அழைக்கப்படுகிற அபுல் ஐத்தாம் சுல்தானுல் உலமா ஷேக் ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் தலையிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இவர்கள் அங்கே யமனிலே இருக்கக்கூடிய பிரபலமான ஷேக் ஹபீப் உமர் பின் அசீஸ் அல் யமனி என்கிற உலகம் அறிந்த ஒரு மார்க்க அறிஞரை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக தற்போது யமன் அரசாங்கம் இப்போதைக்கு இந்த தூக்கு தண்டனையை தள்ளி வைத்தால் அடுத்த கட்டத்திற்கு நாம் பேச முடியும் என்று யூகம் வகுத்து அவர்களை தொடர்பு கொள்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்திடத்தில் பேசுகிறார்கள். தற்போதைக்கு தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த வழக்கில் நடைபெற்றவை இவை. இனி என்னவெல்லாம் நடக்கலாம்? ஒன்று, இந்த தூக்கு தண்டனை இத்தோடு இதை பற்றிய பேச்சு முடிந்து அவர்கள் அந்த நஷ்டஈட்டை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மீண்டும் அவர்கள் தங்களுடைய பழிக்கு பழி என்கிற ஷரியத்துலாவை முதலாவதாக கூறப்படுகிற அந்த அம்சத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த தியத் என்றால் என்ன, ஷரியத் என்ன சொல்கிறது? அன்பிற்குரியவர்களே, இந்த வழக்கை பொறுத்தவரை பல பேரும் அந்த பெண்மணியை காப்பாற்றக்கூடியவர்களை திட்டக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஷரியத் சட்டம் மிக தெளிவானது. வேண்டுமென்றே ஒருவர் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தார் கொலை செய்தவரை பழிக்கு பழி வாங்கலாம், அல்லது அவர்களிடத்தில் ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கவும் செய்யலாம். இந்த இரண்டுமே இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் தான். இதன்படிதான் ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொண்டு அவரை மன்னித்து விடுவதற்கு ஷரியத்திலே அனுமதி இருக்கிறது. எனவே இவருக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுப்பது என்பது ஷரியத்தை மீறிய செயல் அல்ல என்பதை தவறாக பேசுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஷரியத் பார்வையில் ஈட்டுத் தொகை என்பது எவ்வளவு? 100 ஒட்டகம் அல்லது அதனுடைய மதிப்பு 1000 தீனார்கள் அல்லது 12,000 திர்ஹம்கள். அதனுடைய மதிப்பு இன்றைக்கு நாம் நமது கணக்கில் எடுத்து பார்த்தால் தங்கம் சுமார் 4.25 கிலோ தங்கம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்பொழுது பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய தியத் என்கிற இந்த ஈட்டுத் தொகை $1 மில்லியன் என்று பேசப்பட்டிருக்கிறது. அதாவது யூரோ கணக்கில் சொன்னார் 73,500 யூரோ. நமது நாட்டு கணக்கு பிரகாரம் நாம் சொல்வதாக இருந்தால் சரியாக 8,59,65,200 ரூபாய். இந்த சுமார் 8.5 கோடி ரூபாயை அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் இப்பொழுது நிமிஷா பிரியா அவர்களை மன்னிப்பது குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தூக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த யமன் அரசாங்கத்தின் சார்பாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்களும் நாம் மேலே சொன்ன ஷேக் ஹபீப் உமர் பின் அசீஸ் அல் யமனி அவர்களும் அப்துல் ரஹ்மான் அலி அல் மஷூர் என்கிற முக்கியமான ஒரு அரசியல் தலைவரும், அதுபோக இந்த கொல்லப்பட்ட தலால் அப்தோ மஹதி என்பவருடைய சகோதரர் அப்துல் ஃபத்தாஹ் அல் மஹதி என்பவரும் குடும்பத்தின் சார்பாக இந்த 4 தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நல்ல முடிவு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். எல்லோரும் அந்த பெண்ணுடைய விடுதலைக்காக முயற்சி செய்வோம். அந்த கொலை எவ்வாறு நடந்தது, எப்படி நடந்தது என்பதையெல்லாம் கடந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பேசக்கூடியவர்களை புறக்கணித்து நல்ல முடிவு நடக்க, உலகம் நல்ல பாதையில் பயணிக்க நாம் பிரார்த்தனை செய்வோம். மேற்கொண்ட தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொளியில் காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.